ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கும் நம்முடைய ஊழியருக்கும் என்னுடைய வந்தனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு ஆசிரியை. டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பாத்திரம் தைக்கணும், துணி துவைக்கணும், வீடு பெருக்கணும், சமைக்கணும். இந்த 4 காரியத்தை செஞ்சுட்டு தான் நான் என்ன செய்யணும், வெளியே போகணும். ஏதாவது ஒன்று செய்யாமல் நான் வெளியே போயிட்டேன்னா கூட அதை நிறைவேற்றி முடிக்க தான் கட்டாயம் செய்யணும். சாப்பாடு இல்லாமல் வாழ முடியாது. வீட்டில் செய்யலைனாலும் வெளியில் வாங்கி சாப்பிடுவோம். என்னால் வேலை செய்ய முடியலனாலும் ஒரு வேலைக்காரை வச்சு செஞ்சே ஆகணும். நான் செய்யலை, இல்லை யாரும் வரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே என்னை சார்ந்திருக்கிறவங்க என்ன செஞ்சு தான் ஆகணும், இந்த வேலைகளை கட்டாயம் செய்து தான் ஆக வேண்டும். இது பொதுவான தூய்மை. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, நம்ம உடம்பு சுத்தமாகணும்னா தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்பு வளர்ச்சி அடையணும்னா சாப்பிடணும். இது தனிப்பட்ட உடல் சார்ந்த காரியங்கள். அதே மாதிரி வீடு புழக்கத்தில் இருக்கிறது, வீடு நடைமுறையில் காணப்படுது அப்படின்னு சொன்னால் டெய்லி வீட்டை பெருக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், வீட்டுக்குள்ளே பூட்டை திறக்கணும், பூட்டை மூடணும், இந்த காரியம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு காரியத்தை நான் விபிஎஸ்சில் ஒரு நாள் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, அப்போ வந்திருந்த அக்கா எனக்கு சொன்னாங்கன்னா, அதுவும் அவங்களும் ஒரு ஐயரம்மா தான். எல்லோரும் கையை காமிங்க அப்படின்னாங்க. நாங்களும் எல்லாம் கையை காமிச்சோம். எல்லாம் உங்கள் கையெல்லாம் சுத்தமாக இருக்குதா? சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி, கொஞ்சம் நேரம் உங்கள் கையை என்ன பண்ணுங்க, உங்களுடைய கட்டை விரலால் தேய்ங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் தான் தேய்ச்சி பாருங்களேன், என்னதான் உருளுது, அழுக்கு உருளுது. ஆமாம், இது மறுக்க முடியாத உண்மை, மறக்க முடியாத உண்மை. இது எல்லாருக்கும் இது. நான் இப்போ வரும்போது தாங்க குளிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்த உடனே கூட பவுடர் போட்டேன். நான் இன்னும் உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணேன், கொஞ்சம் தண்ணி குடித்தேன், கையெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி கிச்சு பார்த்தேன். நான் சரி உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேனே, என்ன செய்யணும், கொஞ்சம் எடுப்பாக பேசணும், கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும்லாம் சொன்னேன். ஆனாலும் எனக்கும் என் கையில் என்ன இருக்குது, அழுக்கு இருக்குது. நான் விதிவிலக்கல்ல, நீங்களும் விதிவிலக்கல்ல. படைக்கப்பட்ட யாவருமே என்ன செய்யலை, விதிவிலக்கு அல்ல. எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு பாவ சுமையிலிருந்து விடுவித்தல். பாவம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவம் இல்லாத மனுஷன் எவருமே இல்லைன்னு சொல்லிட்டு வேதாகமா, அப்படி நான் பாவம் செய்யலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பொய்யன்னு சொல்லிட்டு வேதம் திட்டவட்டமாக நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ இங்கே நிற்கிற நானும் சரி, ஊழியராக இருக்கட்டும் சரி, ஆயராக இருக்கட்டும் சரி, பேராயராக இருக்கட்டும் சரி, உலகத்துக்குள்ளே பிறந்த மனுஷர் எல்லாருமே யார் தான், பாவி தான். பாவம் இல்லாத மனிதர் யாருமே இல்லை. அப்போ யாருன்னா பாவம் இல்லாத ஒருத்தர் இருக்காங்களா? யாரு? நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரியேக கடவுள் பாவம் இல்லாதவர். அப்போ அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் தகுதி இருக்குது நம்முடைய பாவங்களை மன்னிக்க, நம்மை கழுவ, நம்மை மீட்க. அவர் ஒருவருக்கு மாத்திரமே அந்த தகுதி இருக்குது. அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆராதனைக்கு வரோம். அப்போ நமக்கு என்ன ஏறெடுக்கப்படுகிறோம், எல்லாரும் பாவ மன்னிப்பு ஏறெடுக்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் என்ன செய்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் தெரியாமல என்ன பண்ணிடுறோம், அறிக்கையிடுறோம். ஆமாம் சாமி, நான் என்ன செஞ்சிட்டேன், தப்பு செஞ்சுருக்கேன், மன்னிச்சிருங்க. தெரிஞ்சு செஞ்சுருக்கேன், தெரியாமல் செஞ்சுருக்கேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் பாவ அறிக்கையை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தான் என்ன செய்கிறோம், நம்ம நற்செய்திக்குள்ளாகவே கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாகவே மாற்றப்படுகின்றோம். இது பொதுவான வாழ்க்கை, இது திருச்சபை வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், மீட்பு பெற வேண்டும். அந்த மீட்பை கொடுக்கின்றவர் கடவுள் மாத்திரமே. பல நேரங்களில் ஒவ்வொரு நாளும் அந்த மீட்பின் கருவிகளாக வேணா என்ன செய்றாரு, கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். குறிப்பாக இந்த நாளிலே அதை தியானிக்க
இந்த லெந்து காலங்களிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இது ஒரு வாய்ப்பாக கருதி நாம் இன்றைய நாளிலே வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். 4 வேத திருமறை பகுதிகளை நம்ம வாசித்தோம். 4 திருமறை பகுதிகளிலும் ஒரு சில பாவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லா பாவத்தையும் என்ன செய்யல, கோடிட்டு காமிக்க முடியல. பாவம் எந்த பக்கம் வருதுன்னோ நமக்கும் தெரியாது, எப்படி இருக்குதுன்னோ தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் நமக்கே என்ன செய்யலை, தெரியல. அந்த விதமாக தான் முதல் பகுதியில் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1-14 வாக்கியத்தில் நம்ம பகுத்து பார்த்தோம். அந்த வார்த்தைகளை படிக்கும்போது கேட்டோம், அங்கே யார் பாவம் செஞ்சிட்டது? தாவீது அரசன், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசன், கடவுளோட பேசுகிறவர். ஆனால் அவருக்கு என்ன நிலைமை, அவர் பாவம் செஞ்சிட்டான்னு அவருக்கே என்ன பண்ணல, தெரியல. அவரும் செஞ்சிருக்காரு. ஆனால் யார் அந்த பாவத்தை அங்கே உணர்த்துறது? நாத்தான் தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, அந்த பாவத்தை உணர்த்துறாரு. எப்படி ஓமையாக சொல்கிறாரு, எப்பா ஒரு ஏழை இருந்தான், ஒரு செல்வந்தன் இருந்தான். அவங்க வீட்டில் என்ன இருந்தது, ஆடு மாடுலாம் இருந்தது. செல்வந்தன் வீட்டில், ஏழை வீட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த செல்வந்தன் வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணணும், சாப்பாடு போடணும்னு நினைக்கும் பொழுது அவருடைய மந்தையில் இருக்கிற ஆட்டையோ மாட்டையோ அவர் என்ன செய்யலை, எடுக்கலை. அந்த ஏழை வீட்டில் இருந்த மகளை போல வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணார், அடித்து அவருக்கு சமைச்சு போட்டார். அப்படியே விண்ணுன்னு எழுது. யாருக்கு? தாவீதுக்கு. ஆனால் அவருக்கு தெரியல யாரை பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு, அவரை பற்றி தான் பேசுகிறாரு. பல நேரங்களில் நமக்கும் இதே நிலைமை தான், நாமும் அதே தான் செய்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ என்ன செய்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தாவீது அதை உணர்ந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, பக்காவா அவர் பேசுறார். யாரு? நாத்தான். நீங்க கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அரசாங்கம் கொடுத்துருக்காரு, மனையாட்டிகள் கொடுத்துருக்கிறாரு, என்ன உங்க ராஜ்யத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்ட, பாவம் செய்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜா முன்னாடி போய் கேட்கறதுனா அவ்வளோ சாமர்த்தியமா? சொல்லுங்க, போக முடியுமா? ராஜாவுடைய மனநிலை என்னன்றதே நமக்கு தெரியாது. அவர் சொல்றதுதான் சட்டம், யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் அவர் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த தீர்க்கதரிசி நீ குற்றம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லும் பொழுது தான் தாவீது ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த குற்ற உணர்வு, பாவ உணர்வு வருது. வந்த பிறகு அவர் என்ன செய்யலை, வெக்கப்படலை. உடனே என்ன செஞ்சிட்டாரு, அவர் அந்த பாவத்தை அறிக்கையிடுறார். நான் கடவுளுக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்றத சூப்பராக ஒரு சங்கீதத்தில் அவர் தன்னுடைய தான் செஞ்ச எல்லா காரியத்தையும், கடவுளுக்கு முன்பாக செஞ்ச காரியத்தை விளக்கமாக சொல்கிறாரு. சங்கீதம் 51 2ஆம் வசனத்தில், என் பாவமறை என்னை சுத்திகரியும். 3ஆம் வசனத்தில், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்குதே சாமி. 4ஆம் வசனத்தில், தேவரீர் உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. 5ஆம் வசனத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டார். 9வது வசனத்தில், என் பாவங்கள் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறதே என்று சொல்லி அவர் தன்னுடைய பாவத்தை என்ன செய்கிறாருன்னா கடவுளுக்கு முன்பாக அறிக்கை செய்தார். அறிக்கை செய்தது நிமித்தமாக அவர் என்ன செய்தார், மீட்பை பெற்றுக்கொள்ளுகின்றார். இன்னொரு காரியம் தெரியுங்களா, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம மனசு என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி டைட்டாகிடும். அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க கட்டாயம், எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. தவறு செஞ்சுட்டு சந்தோஷமாக ஒரு சூழ்நிலையோட நம்ம வேலை செய்யறதோ சிரிக்கவோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. சந்தோஷமற்ற ஒரு இருளான, ஒரு மறைமுகமான, ஒரு கலக்கமுற்ற ஒரு வாழ்க்கையில் தான் வாழ முடியும். சந்தோஷத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாவத்தை நம்ம என்ன செஞ்சிடணுமா, அறிக்கை செய்து விட வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆதாரமாக இந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 14ஆம் வசனத்தில் அவர் ஒரு பாவத்தை செஞ்சுருக்கார். இங்கே கோட் பண்ணப்படுகின்ற ஒரு பாவம் என்னென்னா, அவருடைய கண்களின் இச்சைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கீழ்ப்படிஞ்சிட்டார். இங்கே நீங்கள் சொல்ல முடியுமா, நான் சொல்ல முடியுமா? என்கிட்ட நிறைய புடவை இருக்குதுங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால்
இந்த கடை பக்கம் போனால் எங்கள் ஐயா சொல்லுவாங்க, காரில் தானே உட்காந்துட்டுருக்கேன், நேராக பாரு எங்கே அந்த கடையே பார்த்துட்டு வரையான்னு. அட சும்மா இருங்க, இங்கே எவ்வளோ நேரம் நான் பார்க்குறது, அந்த புடவை நல்லா இருக்குல்ல, என்ன அறியாமே நான் சொல்லுவேன் அந்த புடவை நல்லா இருக்குது, அங்கே தான் அவ்வளோ வாரி வச்சுருக்கிய, திரும்ப திரும்ப போய் எடுப்பியானா, இதே கலர் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் இதே கலர் உங்ககிட்ட இருக்குது, இல்லைப்பா அது நல்லா இருக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படி சொன்னேன். சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உண்மையாக இது நடக்கிற என் வாழ்க்கையில் நான் நடக்குதுங்க. ஒரு நாளும் அந்த நான் காஞ்சிபுரம் போகும்போது பட்டு புடவை கடைங்க தானே, நிறைய புடவை கடை இருக்கும், போகும்போதே ஒரு கண் அப்படி பார்ப்போம். அந்த ஷோகேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி மாட்டி வச்சுருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் இதிலலாம் வெக்கப்படலை, நான் ஓப்பனாக பேசுகிறேங்க. அது பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் கண் என்ன செஞ்சிடும், எந்த கடையில் அந்த ஷோகேஸ் தொங்குன்னு தெரியும், உடனே அப்படி பார்ப்போம். உடனே போய் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கி இதெல்லாம் போட்டிருக்காண்டி வரியா, ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம், என்ன தான் வேலைன்னு கேட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பேசுவோம். இது யாருமே விதிவிலக்கு இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கண்களின் இச்சைக்கு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கடிவாளம் போடுற மாதிரி கடவுளுடைய துணையை நம்ம தேடி பெற்றுக்கொண்டு இருந்தால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் வாழ முடியும். அதே சமயத்தில் நம்ம ஒருவேளை தவறு செய்யும்போது அவரிடத்துல, கடவுளிடத்துல மன்னிக்கக்கூடியவர், நம்மை பாவ அழுக்கிலிருந்து விடுதலை பண்ணக்கூடிய கடவுளிடமோ அறிக்கையிட்டு நாம் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டுமே சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ள முடியும். ஆமாம் தானே? உண்மையை சொல்லுங்க. இதே பாவத்தை தான் யார் செஞ்சது, ஆதியில் ஆதாமும் ஏவாளும் செஞ்சாங்க. அந்த பார்வைக்கு அந்த கனி எப்படி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டா, ஏவாள் பறித்து சாப்பிட்டுட்டு, நீயும் சாப்பிடுயா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான், வானா விடு அப்படின்னு. சரி இவ சொல்கிறாளே வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு அவளை ஆதாமும் என்ன பண்ணான், வாங்கி சாப்பிட்டான். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, தெய்வ மகிமையை அற்றவர்களாகிறான். ஆனாலும் கூட கடவுள் அவங்கள விடலை. அவங்களுக்கு என்ன தோட்டத்தை விட்டு அனுப்பினாலும் கூட தோளுடைய கொடுத்து மீண்டுமாக அவர் என்ன செய்கிறாரு, அவர்களை வாழ வைக்கின்றவர்களாக இருக்கிறார். ஆகவே அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார்னா நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கின்றார். இந்த இடத்துல அவங்க செஞ்ச தாவீது ராஜா செய்த ஒரு பாவம் கண்களின் இச்சையாக இருக்கிறது. ரெண்டாவதாக நம்ம வாசித்த திருமறை பகுதி திருத்தூதுவர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனத்தில் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், பேதுருவும் யோவானும் யார், அவங்க என்ன செய்கிறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. இப்போ அங்கே ஒரு சீமோன் ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருனா இவங்க பண்ணுற ஊழியத்தை பார்த்துக்கிட்டே வரார், அவங்களோடவே போகிறார். அவங்கக்கிட்ட திருமுழுக்கும் எடுத்துக்கிட்டார். என்ன பியூட்டின்னு பாருங்களேன், தாவீது ராஜா கடவுளோட கூட இருக்கிறாரு, ஆனாலும் அவர் என்ன செய்கிறாரு, பாவம் செய்கிறாரு. இங்கே பாருங்கள், ஊழியத்தில் அவர் கூடவே இருக்காங்க. யார், பேதுரு கூட யோவான் கூட இருக்கிறாங்க. பிலிப்பு வரும்பொழுது யார் வராரு, இந்த சீமோன் வந்து என்ன செய்கிறாரு, கூடவே பார்க்குறாரு. அவங்க செய்கிற ஊழியத்தெல்லாம் பார்க்குறாரு, அவங்களோட கூட இருக்கிறாரு. இந்த பேதுருவோட யோவானோட இருந்துட்டு அங்கேயே என்ன செய்கிறாரு, திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார். வேதவசனம் தெளிவாக அங்கே பேசுது. அவர் திருமுழுக்குனா என்ன, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இந்த பேதுருவும் யோவானும் செய்கிற ஊழியத்தை பார்த்துட்டு, அவங்க அடையாள அற்புதங்களை செய்கிற பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐயா நீ செய்கிற ஊழியம் பற்றியா, அதில் வருதில்ல என்ன வருது, நீ கடவுள்கிட்ட இருந்து கொடுக்குற மகிமையை வந்து அவர் என்ன செய்யலை, யோசிக்கல, கடவுளை பார்க்கல. யாரை பார்த்துட்டாரு, பேதுருவையும் யோவானும் பார்த்துட்டு, நீ செய்கிற இந்த காரியம்லாம் நானும் செய்யணும், நான் உனக்கு எவ்வளோ பணம் கேட்குறியோ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்போ தான் என்ன செய்கிறான், திட்டு வாங்குறார். என்ன திட்டு வாங்குறாரு, நீயும் உன் பணத்தோடு நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்குறாரு. உன் உள்ளம் கடவுளின் முன் நேர்மையற்று இருப்பதால் இதில் உனக்கு பங்கும் இல்லை உரிமையும் இல்லை என்று சொல்லி அவர்கிட்ட அந்த வசைமொழிகளை வாங்கும்போது தான் அவருக்கு என்ன பண்ணுது, மனசில் குத்தப்படுறார். ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமா, இவ்வளோ நாள் கூடவே இருக்கிறோமே, திருமுழுக்கு பெற்று இருக்கிறோமே, இந்த ஊழியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே,
ஆனால் இவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம், ஐயோ எனக்கு வந்து இந்த காரியங்களை, இந்த அதிசயம் அற்புதத்தையும் செய்யக்கூடிய தாளந்துகளை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோமே. இதுக்கு மேலே ஒருவர் இருக்கிறார். இந்த காரியங்களெல்லாம் நடப்பிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மறந்து விட்டு இல்லை. அப்போ என்ன நோக்கத்தோடு அவங்க கூட போயிருக்கிறார் இவர் சீமோன்? என்ன நோக்கத்தோட போயிருக்கார் ஊழியத்துக்கு? தீய நோக்கத்தோட போயிருக்காரு. இவர் செய்த பாவம் அங்க தீய நோக்கம் பாவமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் கூட ஒருவேளை நான் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்பேன், உள்ளே இருக்கும்போது ஒரு இவனை எப்படின்னா என்ன செய்யணும் இன்னைக்கு, இவங்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறத கீழே தள்ளிடணும், இவனுக்கு மேலே நம்ம போய் மேலே உட்காந்துடணும், எப்படின்னா காலை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நம்ம வந்து பேசுவோம், சிரிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் மனசு எப்படி இருக்கும்? திருக்குள்ளதாய் கேடு உள்ளதாய் அநேக நேரங்களிலே நமக்கு செய்கின்ற காரியமாக இருக்குது. இந்த பாவத்தை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியலங்க. நான் எப்போவுமே வந்து நல்ல நல்ல பார்வையோடு நல்ல நோக்கத்தோடு நான் என்ன வந்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும்னா என்னால் முடியாது. இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிற என்னாலே என்ன செய்ய முடியாது. ஏன்னா என்னால் முடியாதுன்றதை எனக்கு கடவுளுக்கு நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் முடிகிற மாதிரி நான் என்ன பண்ணிப்பேன், எல்லாத்தையும் காமிச்சுக்குவேன். இந்த காரியத்தை கடவுள் அறிந்திருக்கிறார். இந்த பகுதியில் நமக்கு திருத்தூதுவர் மூலமாக சொல்லப்படுகின்ற பாவம் எதுன்னு கேட்டால் தீய நோக்கம் பாவமாக இருக்கிறது. மூன்றாவது காரியமாக, மூன்றாவது பகுதி நாம் வாசிக்கும்போது மார்க் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு முடக்குவாதக்காரர் இருக்கிறார். அந்த முடக்குவாதக்காரர் வந்து அவரால் எந்த வேலையும் செய்ய முடியாது, ஏந்திரிச்சு நடக்க முடியாது. அப்போது அவரை எல்லாரும் கூப்பிட்டு முன்னாடி வைப்பாங்களா? இல்லை, நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா எல்லாமே என்ன தான் நான் என்ன செய்ய முடியும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு தான், இந்த வசனங்கள் வந்து முதல்ல எனக்கு தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு. என்ன நான் அப்படியே பேசி முழுகி உங்களை வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சுட்டு நான் போயிட்டேன்னா மனசாட்சி என்னோட என்ன செய்யும், பேசும். நேற்று என்னுடைய அண்ணன் மருமகளுக்கு வந்து சீமந்தத்துக்காக போனேன். அப்போ போயிட்டு எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு வரணும்னு நினச்சேன். ஒரு சில காரணங்களால் உடனே வரணும் அப்படின்னா எங்கள் அம்மா பெட் ரிட்டனாக தான் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்கும்போது 2 கையும் பிடிச்சிட்டு அம்மா நான் போகிறேன், எனக்கு சிலுவை போடுங்க அப்படின்ற என் கையை விடவே இல்லை. ஏன்னா அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. காலையில் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுறாங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது, அம்மா நீ அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரியா? ஆமாம்ப்பா. அப்போ என்னையும் வந்து என்ன செய்ய கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. அப்போ நான் இங்கேருந்து நான் கிளம்பி மெட்ராஸ் வந்து தாம்பரத்தில் வந்து உங்களை கூட்டிகிட்டு நான் அந்த இடத்துக்கு போக முடியாதாப்பா, மறுபடியும் வந்து உங்களை விட்டுட்டு நான் போகணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றேன். அப்போ நீ அப்படியே போயிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு துக்கமாக இருந்துச்சு. அப்புறம் தம்பி ஃபோன் பண்ணி நீ ஒரு ஓலா போட்டு அப்பாவை அனுப்பிச்சிரு, நான் என்ன பண்ணிடுறேன், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க நேற்று கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். ஆனால் வரும்போதெல்லாம் என் மனசில் ஒரு நீங்காத ஒரு இறுக்கமான ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னன்னு கேட்டேன், அவங்கள வந்து நான் அவமதிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். நான் செய்யணுன்னா என்ன பண்ணியிருக்கலாம், காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டு, இல்லை முந்தா நேற்றே என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் அப்பாவோட அம்மாவோட இருந்துட்டு அவங்களோட போயிட்டு அவங்கள திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு நான் திரும்பி வந்திருக்கலாம். ஏன் வந்து நான் அவமதிச்சேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு செய்ய முடியல. இதே அப்பா அம்மாவை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போனேன், அவங்க எனக்கு முன்னாடி ரெடியாக நிற்பாங்க. என்னால் செலவு பண்ண முடியலன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. இப்போ என்ன சூழ்நிலைலாம் அவங்களால நடக்க முடியாத சூழ்நிலையில் நான் வருவேன், நான் செய்வேன். சில நேரத்தை சொன்னேன், அப்பா அவங்களால நடக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால் கோவம் வந்துடும். அம்மா நீங்கள் வந்து இங்கே இருங்கம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு சொன்னாங்க. இது எதுக்காக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு, குறிப்பிட்ட உடல் அழகு, குறிப்பிட்ட செல்வம், குறிப்பிட்ட அதிகாரம், குறிப்பிட்ட பதவி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம், அவங்கள வெளிக்காட்ட நினைப்போம். ஆனால் இதெல்லாம் கிராஜுவலாக குறையும் பொழுது என்ன செய்வோன்னா,
எங்கள் அப்பா அம்மான்னு சொல்கிறது கூட சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, வெட்கப்படுகின்ற, அவங்களுக்கு வெளிக்காட்டுகின்ற தன்மை என்ன செய்யுது, குறைந்து கொண்டு தான் வருது. இது எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை தான். இதே சூழ்நிலை தான் இந்த முடக்கவாதக்காரனுக்கும். என்னப்பா ஏப்பா நீ அங்கேயே கடை, நாங்கள் போயிட்டு வரோம், சாமியை பார்த்துட்டு வரோம், நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு. நிறைய நேரத்தில் இன்றைக்கி எங்கள் அம்மாவால் சர்ச்சுக்கு போகலன்னா அவங்களால சமாதானமாக இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கூப்பிட்டு வர முடியல, படுக்கையாக இருக்காங்கன்னா ஒரு முறையும் நாங்கள் தூக்கிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வச்சுட்டு போக முடியல. அந்த முடக்குவாத சூழ்நிலை அவங்களுக்கும் இருக்கிறதுனால இந்த பகுதியை நான் உங்களுக்கு விரிவாக பகிர்ந்து கொண்டேன். அப்போது என்ன செய்கிறேன், நானே செய்கிறேன், அவங்கள என்ன செய்கிறேன், அவமதிக்கிறேன். அவங்கள கூட்டின்னு போய் நம்மளால் முடியலையப்பா, இந்த இயல்பான ஒரு பேச்சு. இதே சூழ்நிலை தான் அங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஒரு அங்கே தவறு கிடையாது, அந்த பாவம் என்ன பாவம்னா பிறனை அவமதிக்கிறது ஒரு பாவம். இது சாதாரண விஷயந்தான். நீ அங்கே கொஞ்சம் தள்ளி உட்காரேன், இன்னொருத்தர் வராங்களாங்க அப்படின்னு சொல்லணும்ல, அதுவே பாவமா பாருங்க. பிறனை அவமதிக்கிறது ஒரு பாவம். அந்த பாவத்தை இந்த முடக்குவாதனுக்கு என்ன செய்கிறாங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய நண்பர்களுடைய விசுவாசம், அவர்கள் அருகில் இருந்தவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெறுவதற்காக இயேசு சுவாமி இருந்த வீட்டுக்குள்ளாங்க என்ன பண்ணுறாங்க, கூரையை பிரித்து அது உள்ளே இறக்குறாங்க. இப்போ 3 காரியங்களை இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஒன்று, இச்சையின் நிமித்தமாக பாவத்துக்குள்ளாக தாவீது கடந்து செல்லுகின்றார். தீய நோக்கத்தோடு சீமோன் பாவத்துக்குள்ளாக கடந்து செல்லுகிறார். பிறனை அவமதிக்கிறது நிமித்தமாக அவரை என்ன செய்யணும், இயல்பான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது விசுவாசத்தின் நிமித்தமாக அவர் கூடியிருந்தவர்கள் அந்த முடக்குவாத சூழ்நிலை இருந்த அந்த மகனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அன்பு திருச்சபை மக்களே, சகோதர சகோதரிகளே, குடும்பத்தின் உறவினர்களே, இன்னைக்கு இந்த 3 காரியமும் நம்ம செய்கிறோம். நீங்கள் ஆமாவா இல்லையான்னு ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், நான் இதை செய்கிறேன். நான் ஓப்பனாக பேசினேன், அவங்களோட பேசினேன். இந்த 3 காரியம் கண்ணில் பார்க்கும்போது, இச்சைன்னு சொல்லும்போது கடவுள் அப்படியே அப்பட்டமாக சொல்கிறார். அதாவது ஒரு தீய நோக்கத்தோடு நான் ஒருத்தரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாவே நான் அவங்களோட தவறான ஒரு உறவு கொண்டதான் மாறிடுச்சுன்னு கடவுள் சொல்லுகிற அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்து தீய நோக்கம், எல்லா நேரத்துலையும் நம்ம நல்ல நோக்கத்தோடு எந்த காரியத்தையுமே என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. 3வது, பிறரை அவமதிக்கின்றோம். சின்ன பிள்ளையா, நீ சின்ன பிள்ளை தானே உட்காருங்க, இல்லை நீ சின்ன பிள்ளை ஏஞ்சி போய் இதை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நான் பொம்பளை மட்டும் தான் செய்யணுமா, ஆம்பளை செய்யக்கூடாதா? இதெல்லாம் இயல்பாக நம்ம ஒரு ஜாலியாக பேசிடுறோம். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு என்ன இருக்குது, ஒரு குட்டி குட்டி பாவங்கள் என்ன செஞ்சுருக்கு, ஒட்டி கொண்டே இருக்குது. இந்த பாவங்கள் கட்டாயம் என்ன செய்யப்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், களைந்தெறியப்பட வேண்டும். நம்ம நினச்சிக்கலாம், இன்னைக்கு நான் ஜோம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், இன்னைக்கு நான் சூப்பர் அப்படின்னு. ஆனால் கடவுள் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நேரமும் எதிர்பார்க்குறார், ஒவ்வொரு வேளையும் எதிர்பார்க்குறார். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், அவரோடு பேசணும், அவரோடு இணைந்து செய்யணும், அவருடைய கருவிகளாக நம்ம பயன்படணும் அப்படின்னு தான் கடவுள் விரும்புகின்றார். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளை பரிசுத்தமாக்கிடணும். அப்போ தான் பரிசுத்தரோடு நாம் இணைந்து வாழ முடியும். ஏன் தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரோட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உலாவி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள விட சற்று சிறியவர்கள் நாம் மனிதர்களாகிய நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நாமும் துதியோடு அவரோடு கூட இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஏதோ இன்ஸ்டன்ட் கிடையாது. இது கட்டாயம் என்னால் முடியும் அப்படின்றது நிச்சயமாக 100% கிடையாது. யார் தான் அதை செய்ய முடியும், கடவுள் மாத்திரமே செய்ய முடிய வேண்டும், செய்யக்கூடியது. ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்தையும், சாமி இதை நான் செய்ய போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தீங்கன்றது தெரில. நான் சில வேலைகளில், ஏன்னா ஃபுல் கெப்பாசிட்டி எனக்கு இருக்குதுன்னே நான் சொல்ல மாட்டேன். நான் செய்யும்போது ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு வருவேன். நான் சாமி நான் இங்கே போகிறேன், நான் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் அவங்களோட பேசுமான்னு தெரியல, முதல்ல என்னோட பேசணும். ஒரு 10 நாள், ஒரு வருஷம் கூட கழித்து கூட இந்த பேசின ஒரு வார்த்தை என் கூட என்ன செய்யும், பேசும்.
அந்த காரியங்களை நான் வந்து அப்போ தான் ஐயோ நம்ம ஜாலியாக பேசிட்டு வந்துட்டோம் அந்த வார்த்தையை. ஆனால் முதல்ல எங்கே குத்துது? என்னை முதல்ல குத்துதே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், என்னையும் குத்தம், கேட்கின்ற மற்றவங்களையும் குத்தம். ஏன்னா அவர் வந்து அவருடைய பிள்ளைங்களாக தான் நம்ம இருக்கணும், அவரோட பேசணும், அவருக்காகவே நம்ம என்ன செய்யணும், இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம படைத்தார். மனுஷனை படைச்சதே அதுதான் காரணம். நமக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு படைச்சு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த கடவுள்கிட்ட நிறைய நேரத்தில் இந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த நம்ம வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுக வாழ்வையும் இழந்து தவிக்கின்றோம். இன்னைக்கு நோய்களும் நமக்கு வந்து மன அழுத்தங்களும் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையும் காணப்படுவது எதனால்னு கேட்டால் இந்த பாவத்தினால தான். இதெல்லாம் விளக்கப்பட்டுச்சுன்னா சந்தோஷமான சுகமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து பரலோகத்தின் வாழ்க்கையை எங்கே அனுபவிக்க முடியும்னா நாம் இருக்கின்ற இடத்துல அனுபவிக்க முடியும். அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான். யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நான் பாவி சாமி அப்படின்றத அறிக்கையிடணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவர் தப்புன்னு நமக்கு உணர்த்தும் போது கட்டாயம் மனசு என்ன செஞ்சிடணும், மாறிடணும். அதை தான் இங்கே செய்கிறாங்க. தாவீது என்ன செய்கிறாரு? அறிக்கையிடுறாரு, சாமி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறாரு. இந்த திருத்தூதுவரில் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு? மனம் மாறுறாரு. நான் யோசித்தது நான் தீய நோக்கத்தில் இருந்தது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு? மனம் மாறுறாரு. அடுத்தது வந்து கடவுள் ஒருவர் மாத்திரமே தான் என்னை வந்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கும் பொழுது, இந்த 3 காரியத்தை செய்யும் பொழுது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது, மனம் மாறும் பொழுது, விசுவாசத்தில் நம்ம உறுதியாக கடவுளை பற்றி கொள்ளும் பொழுது, பாவத்திலிருந்து பாவ சுமையிலிருந்து விடுவிக்கின்ற கடவுள் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கிறார், நம்மை வாழ்வித்து காக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் இன்று நம்மோடு கூட வேதத்தின் அடிப்படையிலிருந்து பேசப்பட்டு இருக்குது. இது இன்றைக்கு மாத்திரம் இல்லை, டெய்லி லைஃப்பில் சாகிற வரைக்கும் இது நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், கடைப்பிடித்து தான் ஆகணும். பல பாவங்கள் இருக்குது, பல வழியில் வரும் பாவங்கள். நம்ம வந்து நிற்க முடியாது. என்னுடைய சுயபலத்தினால் நான் என்ன செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது சாமி, நீங்கள் இல்லைனா என்னால் என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடும்போது கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். நம்மோடு கூட இசைந்து வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுளிடம் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.